பொய் சொன்னால் பாவம், ஏமாத்தினா பாவம், மனசை நோகடிச்சா பாவம், துரோகம் பண்ணால் பாவம் அப்படின்னு நம்ம தான் நினச்சி பயந்து வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சவங்க நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் நம்மளோட மனசில் கண்டிப்பாக இருந்துட்டு தான் இருக்கும். உங்கள் மனசில் அந்த மாதிரி எண்ணம் இருக்கா இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தவங்கள ஏமாற்றிட்டு இருக்கிறவங்க இல்லை, அடுத்தவங்கள கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில் ரொம்ப தூரத்துக்கு அவங்க போயிட முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இல்லை அவங்க நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு கூட உங்களுக்கு தோணும். ஒரு சில பேர் ஓப்பனாக கூட சொல்வீங்க, என்ன கஷ்டப்படுத்தினவங்களும் காயப்படுத்தினவங்களும் எனக்கு துரோகம் பண்ணவங்களும் இன்றைக்கும் நல்லா தான் இருக்காங்க. ஸோ எனக்கு பாவம் கொஞ்சம் கூட பார்க்காதவங்க என் கண்ணுக்கு முன்னாடியே நல்லா தான் வாழ்கிறாங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொல்வீங்க. பட் உங்களோட கண்ணுக்கு தான் தெரியறதில்ல அவங்களோட கஷ்டம் அப்படின்றது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும், இல்லை எந்த மாதிரி அவங்களோட கஷ்டங்கள் இருக்கும் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு உணர்ந்துக்கோங்க. நம்மளை ஒருத்தங்க லைஃப்பில் ஏமாற்றிட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க நம்மளை விட பல மடங்கு ஏமாறுவாங்க. அண்ட் நம்மளை காயப்படுத்திட்டு கஷ்டப்படுத்திட்டு போனவங்க நம்மளை விட பல மடங்கு அதெல்லாம் அனுபவிப்பாங்க. பட் அது நம்மளோட கண்ணுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். பட் அது உண்மையாகவே அனுபவிப்பாங்க அப்படின்றது தான் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லை ஒரு வேளை உங்களோட சுச்சுவேஷனால் நீங்கள் வேறு ஏதாவது மாற்றத்துக்கு உள்ளாகலாம். அதனால் கூட அவங்க படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியாமல் கூட போகலாம். நீங்கள் பார்க்காம கூட இருந்திருக்கலாம். ஆனால் இதுதான் உண்மை. கண்டிப்பாக அவங்க கஷ்டப்பட்டே தீர்வாங்க. ஸோ உங்களை ஒருத்தங்க ஏமாத்துறாங்க அப்படின்னா நீங்கள் எந்த விதத்துலேயும் வருத்தப்படாதீங்க. அதை விட்டுட்டு கண்டிப்பாக அவங்க மேலே பாவப்படுங்க. எதனால் அப்படின்னா உங்களை ஏமாற்றிட்டு அவங்க ஏதோ ஒரு பெரிய குழியில் போய் விழ போகிறாங்க, ஐயோ தெரியாதனமாக அது அவங்க செஞ்சது பாவம்னு தெரியாமல் போய் விழுறாங்களே அப்படின்னு நீங்கள் அவங்க மேலே பரிதாபப்படுங்க. அதை விட்டுட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா கோவம்தான் படுவோம். ஒருத்தங்களை நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்றப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக யாராக இருந்தாலும் கோவம்தான் வரும். ஸோ இது நாள் வரைக்கும் நீங்கள் கோவப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, இனிமேல் அந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் மாற்றிக்கோங்க. ஒருத்தங்களுக்கு நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஏமாற்றத்துக்கு கொடுத்தோம்னா கண்டிப்பாக அது நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல விஷயத்த செஞ்சோம்னா கண்டிப்பாக அது நம்மளுக்கு பல மடங்கு திருப்பி கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க. இது நிறைய பேர் புரியாமல் இருக்கும் இன்னமும். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இது நம்ப முடியாத விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக உங்கள் கண் கூட நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் எந்த மாதிரி கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கணும், ஸோ எந்த மாதிரி ஒரு நல்லது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது நம்மளுக்கு ஆரம்பத்துலேயே கடவுள் நம்மளை படைக்கும் போதே நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது தான். ஸோ அதை யாராலையும் எப்போவுமே மாற்ற முடியாது. அதே மாதிரி ஒரு சில பேர் தாங்க பண்ணுறது பாவம்னு தெரியாமல் பண்ணிட்டாங்கன்னா பரவாயில்ல, பட் தெரிஞ்சே பண்ணும்போது அதை கடவுள் கூட மன்னிக்கவும் மாட்டார். இன்னும் ஒரு சில பேர்லாம் நினைப்போம், நம்மளை ஏமாத்துறவங்களும் காயப்படுத்துகிறவங்களும் இன்றைக்கி நல்லா இருக்காங்க, உண்மையிலேயே அவங்கள மாதிரி இருந்தால் நம்ம எந்த விதத்துலேயும் பாதிக்கப்படாமல் இருந்திருப்போமோ, அந்த மாதிரி ஒரு பர்சன் கையில் நம்ம சிக்காமல் இருந்திருப்போமோ, இதனால தான் நம்மளோட நிம்மதி கூட நிலை குலைஞ்சு போயிடுச்சு. நம்ம நல்லவனாக இருந்ததுக்காகவே நம்மளுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு நினச்சி கூட ஒரு சில பேர் ஃபீல் பண்ணுவோம். ஆனால் அது உண்மை இல்லை. நம்மளுக்கு இன்னும் பெருசாக வரப்போகிற ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன விஷயமா முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சி எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்மளோட லைஃப்பில் நம்மளோட மனசை நம்ம தேத்திக்க பழகிக்கிட்டோம் அப்படின்னா உண்மையாகவே நம்மளுக்கு யாரோட ஆறுதலும் தேவைப்படாது. ஸோ ஆறுதலோடு சேர்ந்த அவஸ்தையும் பார்த்திங்கன்னா நம்மளை என்றைக்குமே தொடாது. அன்பாலேயே நிறைய லைஃப்பில் ஏமாந்தவங்களும் இழந்தவங்களும் அண்ட் ஒரு ஆறுதல் கிடைக்கணுன்னு ஒரு சில பேர்கிட்ட அடிபணிஞ்சு போகிறவங்களும் நம்மளோட அன்பை ஒருத்தங்க அவங்களோட தேவைக்கு நம்மக்கிட்ட பொய்யா நடித்து பழகுறாங்க அண்ட் நம்மளோட அன்பை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தெரியாமல் ஒரு சில பேர் பழகுவாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களும் அன்பால் என்றைக்குமே நம்மளுக்கு அவஸ்தைன்னு ஒன்று வரவே வராது, நம்மளுக்கு ஆனந்தம் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு முட்டாள்தனமாக நினப்பு இருக்கிறவங்களும் மட்டுமே தான்